கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ECBN ஒளிபரப்பு கூட்டத்தாமடத்தின் மூலமாக கர்த்தருக்குள் புதுவாழ்வு என்னும் நிகழ்ச்சி கூடாக உங்களோடு மறுபடியும் பேசும்படியாக தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ செய்தியை இந்த இடத்திலே வந்து தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு பேச போற தலைப்பு, அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளுக்குள்ளாக கடந்து வருகிறார். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய டிவிகளை திறந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிறார். ஆகவே இந்த நாளிலே தேவன் எப்படியாக ஒரு சில வீடுகளுக்குள்ளாக சென்று எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலும் நீங்கள் அங்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அதே இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்களை பெரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒரு நல்ல தேவன், அன்புள்ள தேவன், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எங்களுக்காக தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்கும்படியாக வந்த அன்பு ஆண்டவர். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று பாருங்க. அந்த அன்பு ஆண்டவர் வீடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார். இன்றைக்கு தேவனை தேடி, கடவுளை தேடி ஜனங்கள் பல பல இடங்களுக்கும் செல்லுகிறார்கள். புனித ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள். இன்னும் பெரிய மலைகளுக்கு ஏறி செல்லுகிறார்கள். பெரிய தியாகங்களை செய்கிறார்கள். ஆனால் ஒரு தேவன், அன்புள்ளவர் இயேசு என்னுடைய வீடுகளை தேடி வருகிறார். நாங்கள் பார்க்கிறோம் அங்கு லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அங்கு சகேயு என்றவருடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டிலே அவனுக்கு இரட்சிப்பை கொடுத்தார். இந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது, இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று வாஞ்சியா இருந்தான். ஆனால் இவன் மிகவும் குள்ளனாக ஒரு மனுஷனாக இருந்தபடியினாலே அங்கு ஜனங்கள் மத்தியிலே அவரை பார்க்க முடியாத படியாக இருந்தது. ஆனாலும் அவன் எப்படியாவது இயேசுவை தரிசிக்கும்படியாக ஒரு மரத்திலே ஏறி அங்கு இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, அன்பு ஆண்டவராகிய இயேசு அங்கு அவன் இயேசுவை பார்த்தான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இயேசு அவனை பார்த்து, சகேயுவே, நீ இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சகேயுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மிகவும் அவன் அங்கு பரவசப்பட்டான், சந்தோஷப்பட்டான். என்ன பாக்கியம்! இவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்! நான் மரத்திலே இருந்த என்னை எப்படி கண்டார்! அது மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை எப்படி அறிந்தார் என்று பரவசம் அடைந்து அங்கு இயேசுவை தன்னுடைய வீட்டிலே வரும்படியாக அழைத்தான். இயேசு அந்த வீட்டிலே சென்ற பொழுது அவர் சொன்னார், அவனோட பந்தி இருந்த பொழுது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் இயேசு அந்த வீட்டிலே சென்ற பொழுது, இயேசு சென்ற அந்த காரணம் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. அவருடைய வாழ்க்கையிலே அந்த சகேயு என்ற மனிதன் வந்து அநேகராலே அங்கு வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். சமுதாயத்திலே தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அநேகரிடத்திலே வரிகளை வாங்குறபடினாலே அங்கு ஜனங்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை பெறுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். பாவி, இவன் பாவி என்று அவனை தள்ளி வைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் உள்ளம், நேசிக்கிற உள்ளம் அவனை தேடி சென்றது, அந்த வீட்டை தேடி சென்றது. அவன் அங்கு இயேசுவை பார்த்த பொழுது சொன்னான், அவன் உடனே மனம் திரும்பினான். நான் என்னுடைய இரட்டத்தனையாக நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்க போறேன். நான் ஜாடமாக நான் பணங்களை நான் பெற்றுக்கொண்டு நாளத்தண்டையாக நான் அங்கு கொடுக்க போறேன் என்று சொன்னான். அவனுடைய மனதில் ஒரு மனமாற்றம் வந்தது. இயேசு வந்த பொழுது ஒரு சந்தோஷம் வந்தது. இயேசு வந்த பொழுது ஒரு மகிழ்ச்சி வந்தது. அந்த மகிழ்ச்சியின் பிரசன்னத்தினாலே அவன் தன்னைத்தானே இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். அன்பு பிரியமானவர்களே, இயேசு உங்கள் வீட்டில் வர விரும்புகிறார். இப்பொழுது வந்திருக்கிறார். இந்த மீடியா மூலமாக வந்திருக்கிறார். இந்த தொலைபேசி மூலமாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த டெலிவிஷன் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார்.
நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தைகள். ஆம், இப்படியாக இயேசு அந்த இடத்திலே சென்று அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு உங்களுடைய வீட்டிலே வருகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஜனங்கள் உங்களை வெறுக்கலாம், தள்ளிவிட்டலாம், அல்லது நீங்க மற்ற ஜனங்கள்னாலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தனிமையிலே இருக்கலாம். தனிமையிலே இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். பணம் இருந்தது, அளவுக்கு அதிகமான பணம் இருந்தது. அவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கவில்லை, சந்தோஷம் இருக்கவில்லை, நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சென்ற பொழுது ஒரு நம்பிக்கை வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்தது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கமே அந்த நோக்கம்தான். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி, எங்களுடைய பாவ ஜீவியத்தை மாற்றி, எங்களை பரிசுத்தமாக உள்ள ஜனங்களாக மாற்றி தம்மோடு அங்கு என்றென்றும் வாழும்படியாக. பாருங்கள், வீட்டை தேடி வந்தவர். அவர் ஒரு நாள் நாங்கள் பரலோகத்திலே அவரோடு இருக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு நம்மை தேடி வந்தார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிரியமானவர்களே, இந்த சகோடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்பட்டது. ஒரு நம்பிக்கையுள்ள மனுஷனாக மாறினான். பாவி என்று எல்லாரும் அவனை வெறுத்து வைத்தார்கள். ஆனால் இயேசுடைய உள்ளத்திலே அவனுக்கு இடம் கிடைத்தது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இயேசுவே அங்கு அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். உங்கள் குடும்பத்துக்கு அவசியம், உங்களுக்கு அவசியம். இந்த வாழ்க்கை சகையை போல அந்த வாழ்க்கை, அவனுக்கு பணம் இருந்தது, வசதிகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனிடத்தில் ஒரு வெறுமை இருந்தது, சந்தோஷம் இருக்கவில்லை, மகிழ்ச்சி இருக்கவில்லை, நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே எதற்காக வந்தாரோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, நித்திய காலமாய் நாங்கள் பரலோகத்திலே வாழும்படியாக அவர் தம்மை தாமே பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் அல்லவா. ஆகவே இயேசு உங்களுடைய வீட்டிலே வரும்படியாக விரும்புகிறார், ரட்சிப்பை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அங்கு பார்க்கிறோம் இன்னொரு வீட்டுக்கு செல்லுகிறார். அந்த வீடு நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 8:14 இயேசு பேதுருவின் வீட்டிலே அவன் மாமி ஜூரமாய் கிடக்கிறதை கண்டார். இப்பொழுது இயேசு அங்கு பேதுரு மனுஷன் அங்கு அவருடைய சீசருடைய வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது அங்கு மாமி சுகம் இல்லாமல் இருப்பதை காண்கிறார். அன்பு பிரியமானவர்களே, இயேசு அங்கு அந்த தாயுடைய கையை பிடித்தார், அவள் சுகம் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வீட்டிலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். பாருங்க, வீட்டுக்குள்ளேயே சுகம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட அருமையுள்ள ஆண்டவர் என்று பார்த்தீங்களா? நாங்கள் சில வேளையில் நாங்கள் சுகம் அடைவுக்காக அநேக இடங்கள்ல செல்லுகிறோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே கரத்தை பிடிக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட மன உருக்கம் உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த வீட்டுக்குள் எதற்காக சென்றார்? சுகத்தை கொடுக்கும்படியாக சென்றார். இயேசு கிறிஸ்து இன்றும் உங்களுடைய வீட்டிலே சுகத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். பலவிதமான நோய்கள், பலவிதமான அங்கு எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக காலமாக அவள் சுகம் அடையாமல் இருந்தாள். ஆனால் இயேசுவை தொட்டவுடனே அவள் உடனே சுகமடைந்தாள் என்று பார்க்கிறோம். குருடர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். செவிடர்கள் காதுகள் கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பலவீனமாயிருந்த அந்த பெண், அவளுடைய அந்த கூணமான அந்த சரீரம் சுகமடைந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக இயேசு அன்று அற்புதங்களை செய்தவர் மாத்திரமல்ல, இன்றும் உங்களுடைய வீட்டிலே அற்புதங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்குள்ளாக ஒரு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
அங்கு சகேயு எப்படியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசுவே எனக்கு சுகந்தார், இயேசுவனுடைய வியாதியை சுகப்படுத்தும், இயேசுவே என்னை மாற்றும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு இன்றும் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக வியாதிகள் சுகமடைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மாற்ற முடியாத வியாதிகள், கேன்சர் வியாதிகள், புற்றுநோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைந்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நான் அவளுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவளை குணமாக்குவேன் என்று எரேமியா 33:6 அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதோ சமாதானம் சமாதானம் என்று சொல்லும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், நான் அவளை குணமாக்குவேன் என்று எசேயா 57:19 அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகியோர் ஆண்டவராய் இயேசு இந்த நாளிலும் உங்கள் வீட்டிலே வருவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இன்னொரு வீட்டுக்கு கடந்து செல்லுகிறார். அங்கு பார்க்கிறோம் லூக்கா 10:38 பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அன்பு பிரியமானவர்களே, இயேசு போகும் பொழுது மார்த்தாள் என்ற ஸ்திரீ தன்னுடைய வீட்டிலே அவரை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, மார்த்தாள் ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இயேசு அந்த வீட்டிலே போனது மாத்திரமல்ல, இயேசு அவர்களிடத்திலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். சத்தியங்களை அவர் அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கற்றுக் கொடுத்தார். பரலோகத்துக்குரிய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார். இயேசு தான் யார் என்பதை கற்றுக் கொடுத்தார். அன்பு பிரியமானவர்களே, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு உங்கள் நடுவிலே இருக்கிறவராக இருக்கிறார். அந்த கடைசியில பாருங்க, மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே, மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலுடைய சகோதரன் இறப்பான் என்று தெரியாது. ஆனா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு காரியம் நடைபெறுகிறது. அவருடைய சகோதரன் லாசரு இறக்கிறார். இறந்த பொழுது இயேசு கிறிஸ்து லாசருக்காக அங்கு பார்க்கிறோம் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தெய்வம், ஒரு அன்புள்ள தேவன் எப்படியாக அன்பு வைத்திருக்கிறார் என்று பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற மாபெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், சகலவற்றையும் உண்டாக்கினவர், அதிகாரம் உள்ளவர், அவர் என்றென்றும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று சொல்லி அங்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்டவர் மனுஷ ரூபத்தில் வந்து எங்களோடு அங்கு ஒரு வீட்டிலே ஒரு நபர் போல பழகினார். லாசரு மரித்த பொழுது அங்கு செய்தி எப்படியாக அனுப்பப்பட்டது என்று சொன்னால், நீர் நேசித்த லாசரு மரித்து போனான், நீர் அன்பு கூர்ந்த லாசரு மரித்து போனான். இப்ப இயேசு எவ்வளவாக அங்கு அந்த குடும்பத்தை நேசித்திருக்கிறார் என்று பாருங்கள், எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அன்பு பிரியமானவர்களே, இந்த வேளையிலே உங்களுடைய வீட்டிலே அன்பில்லையே என்று சொல்லி நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை அரவணைப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். தனிமையான ஒரு வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கலாம். ஒரு வனாந்தரமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு வெறுமையான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு கசப்பான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிலே வரும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாற்றுவராக இருக்கிறார். உங்களோடு ஒரு அன்பின் சிநேகிதனை போல ஆண்டவர் உங்களோடு பழகிறவராக இருக்கிறார். அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. வல்லமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலம் அவருக்கென்றும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். ஏன்? எங்களோடு தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய வீட்டிலே தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களோடு ஒரு நண்பனை போல பழக விரும்புகிறார். உங்களை நேசிக்கிற ஒரு நபராக இருக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய கரெக்ட் பாருங்க, இவ்வளவாக அங்கு நேசிக்கிறவராக இருக்கிறார். பெரியோரு அங்கு அந்த வீட்டிலே லாசரு மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து மாபெரிய அற்புதத்தை செய்தார் அல்லவா? அந்த வீட்டிலே என்ன காரியங்கள் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையிலே அநேகமான அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். இந்த இடத்திலே நான் சாதாரணமாக வந்து நின்று பேசவில்லை. ஏதோ வார்த்தையை படித்துவிட்டு இந்த வார்த்தைகளை படிக்கிறவனாக இடத்துல வரவில்லை. இந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு வந்து நான் அதைகளை எடுத்தபடி சொல்லவில்லை. இயேசுவின் அன்பை அனுபவத்தினாலே கண்டவன், அவர் எப்படியாக என்னை நேசிக்கிறவர் என்று கண்டவன், என்னுடைய குடும்பத்திலே எப்படியாக அன்பை வைத்திருக்கிறவன் என்பதை அங்கு அனுபவத்தினாலே கண்டவன், ருசி பார்த்தவன். செய்த அற்புதங்கள் ஆயிரம் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு அற்புதங்களை பேசுவதென்று சொன்னாலும் அங்கு குறைந்தது ஒரு 8 மணித்தியாலம் வேண்டும். உடைய வாழ்க்கையிலும் உடைய குடும்பத்திலும் உடைய வீட்டிலும் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். மார்த்தாள் ஏற்றுக்கொண்டார். இயேசு அவர்களோடு பழகினார். நீங்களும் இயேசுவை குறித்து அறிய வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு அனித்தியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரி வாழ்க்கை. ஒரு கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம். அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் இப்பொழுது இருக்கும் பொழுது தீர்மானிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்ப எப்படியாக ஒரு உறவை வைத்தாரோ அதே போல ஒரு உறவை பரலோகத்திலே நாங்கள் என்றென்றும் வாழும்படியாக ஒரு மாபெரிய சிலாக்கியத்தை செய்து முடித்திருக்கிறார். எப்படியாக அங்கு லாசரு கல்லறையிலிருந்து அவனை வெளியிலே கொண்டு வந்தாரோ 4 நாட்கள் அந்த லாசரு அடைக்கப்பட்டிருந்தான். அந்த சரீரம் அழுகி போனது. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு மாபெரிய ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுகிறார். பாவங்களிலும் லாசரு மரித்தது போல, மரித்து உயிர்த்தெழுந்தது போல, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்த எங்களை அவர் உயிர்த்தெழச் செய்தார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் சொல்கிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தவும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யார் அந்த அருணோதயம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களை புறப்பட பண்ணும்படியா லாசரு எப்படியாக கல்லறையிலே அடைக்கப்பட்டிருந்தானோ அதே போல நாங்களும் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் அந்தகாரத்திலும் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இருந்த எங்களை இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வந்தார். உங்களையும் இயேசு கிறிஸ்து வெளியிலே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இந்த மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் அடைக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். பாவத்திலே, பாவமாகிய இருளே அடைக்கப்பட்டவனாக இருக்கிறார். அவனை வெளியிலே கொண்டு உயிர்த்தெழுந்து அவனை மறுபடியாய் ஒரு நல்ல புதிய மனிதனாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், பாவமற்ற மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், கரையற்ற மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமான மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவன் ஒரு காரியத்தை காண்பித்தார். பிரியமானவர்களே, ஒரு நாள் வரும், நாங்களும் கூட எங்களுடைய சரீரங்கள் அடக்கப்படும். ஆனால் இயேசுடைய சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் அந்த கல்லறைகளை விட்டு வெளியே வருவோம். மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது பிரேத குழியில் இருக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும்படியாக, உங்களுடைய வீட்டிலே வரும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக விரும்புகிறார். ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். சுகத்தை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். உங்களோடு ஒரு அன்புள்ள ஒரு சிநேகிதனாக பழகும்படியாக விரும்புகிறார்.
அப்படிப்பட்ட கடவுள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேளையிலும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக இந்த டெலிவிஷன் மூலமாக இயேசு கிறிஸ்து உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்னொரு வீட்டுக்கு அங்கு கடந்து செல்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 20 அதிகாரம் 19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, பயத்தினாலும் அங்கு யூதர்களுக்கு பயந்ததினாலும் சீசர்கள் எல்லாம் வீட்டிலே பூட்டப்பட்ட வீடிலே இயேசு கிறிஸ்து நடுவிலே வந்து நின்றார். வந்து சொன்ன செய்தி சமாதானம். இன்றைக்கு அநேகமான வீடுகள் வந்து சமாதானமற்ற நிலையிலே பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியிலே பார்த்தால் திறந்திருக்கிற வீடு. அநேக வீடுகளை நான் பார்த்திருக்கிறேன், மிகவும் அழகான வீடுகளாக இருக்கும். பார்க்கும் பொழுது அந்த வீடுகளை பார்க்கும் பொழுது ஆசையா இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேயோ சமாதானமற்றவர்களாக வாழுவார்கள். பணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். எல்லா செல்வங்களும் இருக்கும். ஆனால் சமாதானமற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட வீடாக இருந்தால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு, ஒரு குட் நியூஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக, இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக. பாவ உங்களுடைய வாழ்க்கை பாவ இருளாக இருக்கும் பொழுது அங்கு சமாதானம் இருக்காது. அநேகர் இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறபடினாலே சமாதானம் இல்லை. குற்ற உணர்வுகள், சமாதானம் இல்லை. பிரச்சனைகள், சண்டைகள், சமாதானம் இல்லை. பிள்ளைகளை குறித்தான பிரச்சனைகள், சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானத்தை சொல்ல ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பாவ இருளாகிய பயம் நீங்கும் பொழுது சமாதானம் வரும். துன்மார்க்கமான வாழ்க்கையை நீங்கள் விட்டு நீங்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் வரும். வேதம் சொல்லு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஒரு பாவ வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல வந்தார் தெரியுமா? எங்களுக்கு சமாதானம் இல்லாததுக்கு காரணமே முதலாவது எங்களுடைய பாவம். பாவம் இருக்கும் பொழுது சமாதானம் இருக்க முடியாது. பாருங்க, அதால்தான் இன்றைக்கு அனைவரும் பேருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. பணத்துக்கு மேல பணத்துக்கு மேல குந்தி இருப்பாங்க. ஆனா சமாதானம் இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள அவங்களுடைய ஜீவியத்துல பாவம். நாங்க பிறக்கும் பொழுதே பாவத்தோடு தான் பிறக்கிறோம். இந்த தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால அந்த பாவம் எங்களுக்குள்ளே வித்தாக இருக்கிறது. ஆகவே அது நீக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பாவமான வாழ்க்கையாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமற்றவனாக இருந்தேன். ஒரு இருளான சூழ்நிலை வாழ்க்கை இருந்தது. காரணம் பாவம். படுக்கும் போதெல்லாம் சமாதானமற்றவனாக போய் நித்திரை செய்வேன். ஒரு இருளான ஒரு அனுபவம். இயேசு எப்பொழுது உள்ளத்திலே வந்து அந்த பாவங்களை நீக்கினாரோ, பாவங்கள் அகற்றப்பட்டதோ, என்னை அறியாத ஒரு சமாதானம் என்னை சூழ்ந்து கொண்டது. அவை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துல வந்தார். வீட்டுக்குள்ளே வந்து பாருங்க, பயந்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே சமாதானத்தை கொடுத்தார். ஆகவே உங்களுடைய சமாதானம், உங்களுடைய பாவம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பார்த்து ஒரே சிம்பிள் ஃபெய்த், விசுவாசம். அவரை நம்பி, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய மீறலை, என்னுடைய சாமங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி
அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஏனென்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் ரத்தம் சிந்தினார்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட வேண்டும்? ஏன் அவர் கல்வாரியில் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்னுடைய பாவங்களை நீக்குவதற்காக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததென்று சொல்லி நாங்கள் எஸ்ஐயா 53 அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாருங்க, சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய மீறல் நிமித்தம், நம்முடைய மீறல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு நேசம் உள்ள தேவன் என்று பாருங்க, எவ்வளவு பாசம் உள்ள தேவன் என்று பாருங்க. ஏனென்று சொன்னால் அப்படி செய்தால்தான், பாவம் இல்லாத அவர் அப்படி செய்தால்தான் மனு குலத்துக்கு பாவ விமோசனம் கொடுக்க முடியும், பாவ பரிகாரம் செய்ய முடியும். கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுக்காக அவர் பலியானார். இதற்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. நம்முடைய மீறல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவன் மேல் வந்தது. அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வீட்டிலே வருகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பு! இந்த சமாதானத்தை நீங்கள், இந்த சமாதானத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். பயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி விடுவார். இன்னைக்கு அநேகம் பேருக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா? மரண பயம். அந்த மரண பயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி விடுவார். உடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பயமெல்லாம் நீங்கிவிடும். ஒரு நம்பிக்கை வரும், ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே தர விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ளது! அன்பு பிரியமானவர்களே, இந்த டெலிவிஷன் மூலமாக உங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நாங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வாராக. அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறபடினால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளுகிறபடினால் உங்களுக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, என்னென்ன பிள்ளைகள் யார் யாரோ ஆண்டவரே, உடைய தேவைகள் என்னவோ அவைகளை நீர் ஆண்டவரே நிறைவேற்றபடினால் உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே தகப்பனே, அவருடைய உள்ளமாகிய வீட்டுக்குள்ளாக இருந்த வேளையிலே கடந்து செல்கிறேன். இதோ நான் அவருடைய உள்ள வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்தில் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவர். ஆண்டவரே, யார் யார் தங்களுடைய உள்ளமாகி ஆண்டவரே வீட்டை இந்த வேளையிலே திறந்திருக்கிறார்களோ, இதய கதவுகளை திறந்திருக்கிறார்களோ, இதயத்தின் வாசற்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய நீங்க பிள்ளைகளுடைய இருதய கதவுகளை திறக்கிறபடினால் நன்றி ராஜா. சமாதானமற்று இருளே இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சமாதானம் உண்டாகிறபடினால் நன்றி ராஜா. சுகம் உண்டாகிறபடினால் நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறபடினால் நன்றி ராஜா. ஆண்டவரே, அந்த தெய்வீக வல்லமை கடந்து வர்றபடினால், கல்வாரியின் வல்லமை பாவங்கள் அக்கிரமங்கள் மீறலை மன்னிக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி ராஜா. உடைய ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.